ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான சிக்கன் ஈரல் ஃப்ரை தான். ரசம் சாப்பாடுக்கு சூப்பரா இருந்துச்சு. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சோம்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருமே செஞ்சுலாம். 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் எப்படி நான்வெஜ்ஜு அவங்களையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அப்புறம் நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, எல்லாருமே செஞ்சுலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுப்பேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, இந்த ஸ்பைசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுதாங்க செம்மையா டேஸ்ட்டா இருக்கும். 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் அரைச்ச பொடிய போட்டுட்டு, வெறும் மிளகாய் தூளையும் போட்டுட்டு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த ஈரல் இருக்கு பாருங்க, அது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா கலரி விட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த மசாலா ஸ்மெல் வேற லெவல்ல இருக்குங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் லைட்டா தண்ணி ஊத்துனா போதும். ஜாஸ்தி ஊத்த தேவையில்ல. அப்படியே மூடி போட்டு வச்சிர வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணா, இந்த தண்ணிலாம் வெளியில வந்திருக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்ச மிளகு இருக்கு பாருங்க, அந்த மிளகு தூளையும் போட்டுட்டு ஸ்லோல வச்சு மூடி போட்டு எடுத்தா செம்மையா ஆயில் ஃபுல்லா வெளியில வந்து செம்ம டேஸ்ட்டா செம்ம ஸ்மெல்லா இருக்கும். அப்படியே எடுத்து சின்ட்டுக்கு குடுத்தா, சின்ட்டு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.